எதிர்க்கட்சிகள்தான் நாடாளுமன்றத்தை நடத்த விடாமல் தடுப்பதாக ஆளும் கட்சி கூறுவது தவறானது என எம்பி திருச்சி சிவா மறுப்பு தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பீகார் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் மூலம் 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த வலியுறுத்துவதாகவும் இதற்கு ஆளும் கட்சி மறுப்பு தெரிவிப்பதாகவும் கூறினார். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கம் எழுப்பும் பொழுது அவமரியாதை செய்யப்படுவதாக கூறிய திருச்சி சிவா, நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் குரல் நசுக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். வருகின்றவர்கள் எங்களை இப்படி அவமான குறைவாக நடத்துகிறார்கள் என்று எவ்வளவோ குரல் கொடுத்தோம். ஆளுங்கட்சி வேடிக்கை பார்த்தது. அவைத்தலைவர் தன்னுடைய பாணியிலேயே நடந்து கொண்டிருந்தார். நாங்கள் குரல் எழுப்பினோம், தொடர்ந்து குரல் எழுப்பினோம். அது கூச்சலாக கருதப்பட்டது, வெளியே வேறு மாதிரி சித்தரிக்கப்பட்டது. ஜனநாயகத்தை காக்க ஒரு விவாதம் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கைக்காக எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து போராடி வருகிறோம். ஆனால் வெளியிலே எங்களுக்கு சூட்டப்படுகிற பெயர் இடையூறு விளைவிக்கிறோம், ஜனநாயகத்திற்கு விரோதமாக நடந்து கொள்கிறோம் என்று இது முற்றிலும் தவறான ஒன்று.